கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் தம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 18:30 தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கென்று செய்திருக்கிற பெரிய காரியங்களை நினைவு கூற வேண்டும். இங்கே தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் தாவீதுக்கு நல்ல ஆவிக்குரிய பலனையும் சரீர பலனையும் கொடுத்திருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி கர்த்தருடைய வார்த்தையின்படியாக தாவீது செய்யும் பொழுது கர்த்தர் அவருக்கு கேடகமாயிருக்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். ஆம், சங்கீதம் 18:35 ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று தாவீது சொல்கிறார். பலவிதமான அபாயகரமான நேரங்களிலே கர்த்தருடைய வசனம் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது. நமக்கு சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களிலே நாம் சொல்ல வேண்டிய அறிக்கை என்ன? அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தியமே நமக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கங்களிலும் நாம் கர்த்தரை சார்ந்து, அவருடைய வசனங்களை சார்ந்து, அவருடைய வழியிலே நிற்கும் பொழுது கர்த்தரே நம்முடைய கேடகமாக இருந்து நம்மை பாதுகாத்து கொள்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லா வேலைகளையும் செய்வதற்கு ஏற்ற திறமையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நமக்கு யார் ஆசிரியர்? உலகப் பிரகாரமான காரியங்களிலே நாம் படிக்கிற படிப்பிலே, கல்லூரியிலே ஆசிரியர்கள் நமக்கு இருப்பார்கள். மாத்திரமல்ல, ஒரு சில மேல் அதிகாரிகள் நமக்கு ஆசிரியர்களாயிருந்து நம்மை வழிநடத்துவார்கள். ஆனாலும் எல்லா ஆசிரியர்களை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியானவரே நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறார். வெண்கல வில்லை தாவீதுடைய புயங்கள் வளைக்கும்படி தாவீதுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற கர்த்தர் நம்முடைய கரங்களையும் யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீது தன்னுடைய இளம் பிராயத்திலே யுத்தத்துக்கு பழகவில்லை. கர்த்தரே யுத்தம் பண்ணினார். ஆனாலும் பிறகு தாவீதுக்கு கர்த்தர் யுத்த பயிற்சியை கொடுத்தார். தாவீது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஈசாய் அவருக்கு யுத்த பயிற்சி கொடுக்காமல் அவரை வரையாடுகளை மேய்க்க அனுப்பிவிட்டார். தாவீதின் சகோதரர்களோ பெலிஸ்தருக்கு எதிரான யுத்தத்திலே போர் வீரர்களாக இருந்தார்கள். தாவீது இளம் வயதிலே இசை, பாடல் இவைகளை இயற்றி பாடும்படியான ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். தாவீதுக்கு எல்லா விதமான இசைக்கருவிகளையும் இசைக்க தெரியும்.
கர்த்தரை துதித்து ராகத்தோடு பாடத் தெரியும். தாவீது சிறு பையனாய் இருந்த பொழுது மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போது அவருக்கு சத்துருக்கள் என்று யாருமே கிடையாது. ஆடுகளை பிடிக்க வரக்கூடிய ஓநாய்களும் சிங்கங்களும் தான் தாவீதுக்கு சத்துரு. இந்த மிருகங்களை தவிர தாவீது வேறு எந்த மனுஷரோடு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட அந்த நேரம் வரும்பொழுது வெண்கல வில்லை அவருடைய புயங்களிலே வளைக்கும் பயிற்சியை தாவீது கொடுத்தார். அவருடைய கரங்களை யுத்தத்துக்கு பயிற்றுவித்தார். அதனாலே தான் தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்றும் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றும் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இதுதான் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கேடகம். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய பயிற்சிகளே நம்முடைய கேடகமாய் இருக்கிறது. ஜப வாழ்க்கை, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, வேத தியானங்கள், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது, விண்ணப்பம் செய்வது, மன்றாடுவது, தேசத்திற்காக திறப்பின் வாசலை நிற்பது, இவைகள்தான் கர்த்தர் நமக்கு பயிற்சி கொடுக்கிற கேடகமாயிருக்கிறது. இந்த கேடகத்தை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா ஆயுதங்களையும், வானமண்டலத்திலே கிரிய செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளையும் விசுவாசம் என்ற இந்த கேடகத்தினாலே நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்ற கேடகத்தினாலே சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள சகல அதிகாரங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் வாயைத் திறந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறபடியினாலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். உம்முடைய வசனங்களை எனக்கு கொடுத்தபடியினாலே நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய வழியை உத்தமமாய் நீர் மாற்றுகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவ கரம், தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.